ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாவே நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் போட முடியறது இல்ல. 10K பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ இனிமேலாச்சும் நான் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தலாமா? மீஷோல ரொம்ப நாளா கார்ட்ல வச்சிருந்த ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தலாமா? இதுதான் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர். இதில் உங்களுக்கு 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பனும் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன், கத்தி இது எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். பென்னு கிச்சன் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். மீஷோவில் ரொம்பவே பட்ஜெட்டான ப்ரைஸில் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் இது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாமா? நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்பூன்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் செட் ஆஃப் 4 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. டீ ஸ்பூன் மாதிரி எடுத்து போடுறதுக்கு ஹேண்டில் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லென்த்தியாக இருக்கும். 3 பீஸ் நைஃப் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்மால் சைஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மீஷோவில். ப்ரைஸுமே ரொம்பவே கம்மி. ஏன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இதில் செட் ஆஃப் 3 வரும். இதே மாதிரி இன்னொரு பாட்டில் வரும். அதில் தான் நான் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே பேக்கேஜில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அகெயின் நான் உங்களுக்கு இது எல்லா குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்காட்டி தான் நான் இதை வீடியோஸாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். 2 வரும். ப்ளஸ் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். ஸோ இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்க இது வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா கண்டெய்னர்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். பார்க்க கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 4 சைட்ஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா கிரிப்பாக கிச்சன்ஸ்ல எல்லாம் இருக்கும். அதனால நான் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சி வாங்கியிருந்தேன். செராமிக் ஹேண்ட் பெயிண்டட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும். ஹார்ட் பிரிண்ட் போட்டு செட் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. இதில் இதை ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக வரணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஏதாவது நம்ம டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட இது நல்லாவே இருக்காது. நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. 1000 ml செட் ஆஃப் 2 உங்களுக்கு இது கொடுக்குறாங்க. ப்ரைஸுக்கேற்ற ஒரு ப்ராடக்ட். இந்த மீஷோலேயே நான் பர்ச்சேஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னா நான் இது ஒன்று சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளான்ட் தான் வாங்கியிருந்தேன். வித் பாட்டோட வருது. இதில் லீஃப்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த லீஃப் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். வித் பாட்டோட கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணால் இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். மீஷோவில் நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சங்காட்டி நான் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆஃப் லீஃப் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு பாட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டிக் தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது பாட் இருந்துச்சு அப்படின்னா இதை பிளேஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாமா? அடுத்ததும் அதே தான் மணி பிளான்ட். 2 ஸ்ட்ரிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய லீஃப் இருக்கிற மாதிரியே தெரியுது. இதில் வாலில் நீங்கள் மாட்டிக்கலாம். கிச்சனில் பிளேஸ் பண்ணுறதுக்கு நான் வாங்கியிருந்தேன். கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அது ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா காமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3D வால் ஸ்டிக் தான் வாங்கியிருந்தேன். இது பிரிக் ஷேப்பில் கிச்சனில் பிளேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ஆயில் ஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வால்பேப்பர் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் பிளேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.